நீர்நிலைகளை தூர்வாரும் நம்மால் முடியும் குழுவினரின் களப்பணி தொடர்பான தொகுப்பை பார்க்கலாம். நம்மால் முடியும். சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் அமைதியான ஏரி. அதனை சுற்றி நடைபாதை, மாலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர். பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் உயிரினங்களுக்கு தாயகமாக உள்ளது சென்னை மடிப்பாக்கம் ஏரி. பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கும் மடிப்பாக்கம் ஏரி இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும். சுமார் ஒரு 60 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த ஏரியை பராமரித்து பேணி காப்பாற்று வந்திருக்கிறது. இந்த ஏரிக்கு சுமார் ஒரு 2000 பேர் மெம்பர்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேல விசிட்டிங் வராங்க, நடைபாதை பயணம் பண்ணுறாங்க. இந்த ஏரியில் தண்ணி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 10 சதுர கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஏரி வந்து அந்த நிலத்தடி நீர் மேம்படுவதில் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழை காலங்கள் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த ஏரி வந்து குலுங்கி வந்து தண்ணியை வந்து தேமிச்சு வைக்கக்கூடிய ஃப்ளட்டு எங்களுக்கு பகுதி வராமல் இந்த ஏரி வந்து எங்களை காப்பாற்றுகிறது. அதில் மழை காலத்திலும் கோடை காலத்திலும் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமுத சுரபியாக இந்த ஏரி இருக்கிறது. நிலத்தடி நீராதாரமாக இருக்கும் மடிப்பாக்கம் ஏரி மனித நடவடிக்கைகளால் உருவாகும் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாசுபாடு ஏரியின் அழகுக்கு மட்டுமல்லாது அதன் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் இயற்கை சூழலுக்கும் பாதிப்பாக உள்ளது. மடிப்பாக்கம் MSS அறக்கட்டளை, எக்ஸ்னோரா அமைப்பு, நிப்பான் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து மடிப்பாக்கம் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தப்படுத்தும் களப்பணியை செய்தன. எல்லா வாரமும் வந்து ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுவோம். எந்த இடத்துல மரம் வைக்கலாம், அந்த இடத்துல வந்து மேலே வந்து கரண்ட் கம்பி வந்துட்டு இருக்குதா, இல்லை சைடில் அதை அந்த மரம் வைக்கிறதுனால அது வளர்கிறதுக்கு தடையாக இருக்குமா, இல்லை பார்க்கிங்கில் வைக்கிறோமா, அந்த மாதிரி விஷயங்கள் அதை கார்பரேஷன் கூட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போய் முன்னாடியே போய் அதை சர்வே பண்ணிவிட்டு தென் லேட்டராக ஃப்ரைடே மார்னிங் வந்து மெசேஜ் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஃபால்ட்டாகவே MSS ட்ரஸ்ட் பீப்புள் வந்து அந்த லொக்கேஷனில் கரெக்டாக காலையில் அசம்பிள் ஆகிடுவாங்க. எவ்ரி சாட்டர்டே இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 5 இயர்ஸ்லேருந்து அப் டு 65 இயர்ஸ் வரைக்கும் இந்த நம்ம அமைப்பில் பயணிச்சுட்டு இருக்காங்க மக்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே மெயினாக வந்து கிளீன் மடிப்பாக்கம், கிரீன் மடிப்பாக்கம். ஸோ இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். தன்னார்வலர்கள் நடைபாதைகளில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து அகற்றினர். குப்பை அந்த லேக் சைட் ஃபுல்லாக ரொம்ப பிளாஸ்டிக்ஸாக இருந்துச்சு. அது முக்கியமாக பாட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மடிப்பாக்கம் சோஷியல் சர்வீஸ் MSS அப்படின்ற டீம் கூட நிப்பான் எக்ஸ்பிரஸ் டீமும் சேர்ந்து இந்த சுற்றுப்புற சூழலை தூய்மையாக்கி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே. வளர்ந்த மரங்களோட ஃபென்ஸை ரிமூவ் பண்ணுறது, கிளைகளை ட்ரிம் பண்ணுறது, இந்த கருவேல மரங்களை வெட்டி அதை கிளியர் பண்ணுறது, அதுதான் இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி. தன்னார்வலர்களாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு கரைகளில் வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்களை அகற்றினர். நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் நடைபாதையில் நடப்பவர்களுக்கு இடையூறாக வளர்ந்திருக்கும் செடி கொடிகளை அகற்றினர். பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்க, குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்கள் வரோமோ இல்லையோ குட்டி பசங்களாம் வந்து தவறாமல் இங்கே வந்துடுறாங்க. ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து இது வந்து மரத்தோட இம்பார்ட்டன்ஸை நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லித்தரோன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு வாரம் வரலனாலும் ஐயோ இந்த வாரம் வரலையேன்னு ரொம்ப சோகமாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கும் போது. அப்போ காலைல ஏஞ்சி கூட்டிகிட்டு வர்றது, அப்போ டக்குன்னு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட லேட்டாக எழுந்திருப்பேன். ஆனால் MSS கூப்பிட்டோன்னே டக்குன்னு ஏஞ்சிட்டு வந்துடுவேன். மரக்கன்றுகளின் பாதுகாப்பிற்கு வைத்த கூண்டுகளை பார்வையிட்டு வளர்ந்த மரங்களாக இருக்கும் இடத்தில் தேவைப்படாத கூண்டுகளை அகற்றினர். மரம் வளர்ப்பதில் முக்கிய பணி என்பது வளர வளர பக்க கிளைகளை வெட்டி விடுதல். ஃபேமிலியாகவே வருவோம். என் ஒய்ஃபு, என்னோடய டாட்டர், நாங்கள் எல்லாருமே வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து இதுக்காக வந்து டைம் அலோகேட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து நம்மளோட
சுற்றுப்புறத்தை வந்து காப்பாற்றணும், க்ரீனரியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் எவ்ரி சாட்டர்டே வந்து இங்கே வந்துடுவோம் கம்பல்சரியாக. இப்போ வந்து ஒரு மரம் நட்டுட்டு இதே லேக்கில் வந்து அப்புறமா பார்த்தா இது நான் வச்ச மரம் அப்படின்னு தெரியும் போது சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம வச்சது இவ்வளோ ஷேட் கொடுக்குது அந்த மாதிரி. இத்தனை பேர் ஒன்றா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மரம் நடணும், அந்த மரத்தை பராமரிக்கணும், நம்ம வாழற சூழ்நிலையை வந்து ரொம்ப இயற்கையாகவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணுன்ற எண்ணம் தான் இப்படி எங்களை எல்லாரையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சிருக்கு. இக்களப்பணிகளை வாரந்தோறும் செய்து வருகின்றனர். நாட்டு மர வகைகளை நட்டு பாதுகாத்து வரும் தன்னார்வலர்கள் மடிப்பாக்கம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இதுவரை சுமாராக 8000 மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வருகின்றனர். இந்த லேக்கை சுற்றி மட்டும் ஒரு 1600 மரங்கள் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி சித்தேரின்னு சொல்லி ஒரு லேக் இருக்குது, பாளைய கார்டன் புள்ளிவாக்கம். அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கை சுற்றி ஒரு 1000 மரங்கள் வச்சிருக்கிறோம். மெயின் ரோடு கூட்ரோட்லேருந்து கைவேலி வரைக்கும், நம்ம ரேடியல் ரோடு, காமாட்சி ஹாஸ்பிட்டல் டு கீழ்கட்டில் ஈச்சங்காடு சிக்னல், காமாட்சி ஹாஸ்பிட்டல் டு வேளச்சேரி ரோடு, வேளச்சேரி டு ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ரோடு, இந்த ரோடுகள் எல்லாமே கவர் பண்ணி இது வரைக்கும் ஒரு 8500 மரங்கள் நட்டுருக்கோம். நாங்கள் வைக்கிறது பராமரிக்க எங்கள் டீம் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் வந்து இந்த ரெசிடென்ஸ் சில பேராக இருக்கட்டும், சில கடைகளில் இருக்கிற அந்த நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களும் அவங்க கடை வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ வச்ச மரத்துக்கு அவங்க தண்ணி ஊற்றி அவங்களுமே அதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக அந்த மரத்தை வந்து தான் பசங்க மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் எங்களால் வந்து இந்த கிரீன் கவர் அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்க முடியுது. தூய்மை களப்பணியை தொடர்ந்து நிப்பான் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் தன்னார்வலர்கள் ஏரிக்கரைகளில் மரக்கன்றுகளை நட்டனர். ஏரிக்கரைகளில் மரங்களை வளர்க்கும் போது பல பறவை இனங்கள் வந்து தங்கி வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. மக்கள் பார்ப்பதற்கும் ரம்யமாக இருக்கிறது. இதுக்கு ஆஸ்திரேலியன் பெலிகான்ற பறவை வருது. நிறைய நீர்க்காகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திண்டுகளில் ரெண்டு கூட்டம் போட்டு டெய்லி மீட்டிங் போடும், வர காலத்தை எப்படி எதிர்கொள்ளலாம்னு சொல்லி. எல்லாமே நாடு முழுக்க நகரமயமாக்கல் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த நகருக்குள்ள ஒரு கிராமமயமாக்கலை நாங்கள் முயற்சித்து, இந்த மடிப்பாக்கத்துமே ஒரு கிராமம், ஆக்சுவலாக முன்னாடி கிராமத்தை சுற்றிலும் முழுங்கி இன்றைக்கி நகரமாயிடுச்சு. இந்த மடிப்பாக்கத்துக்குள்ள திருப்பி அந்த கிராமமோட ஒரு அமைப்பு எங்கே போனாலும் மாமே மச்சா சொந்தம் கொடுத்துருக்க மாதிரி ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு 9 வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நம்மால் முடியும் குழு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு 300க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை இது மாதிரி நிகழ்ச்சி எடுத்து வாரந்தோறும் நமக்கு வந்து நம்மால் முடியும் மூலியமாக நிகழ்ச்சியை நமக்கு தந்து கொண்டிருக்கார்கள். அதனால் எந்த பகுதியில் நீர்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்மால் முடியும் குழு அந்த தைரியமாக அணுகி இவங்களுடைய ஆதரவுள்ள நீர்நிலை மீட்டெடுக்குமாறு எக்ஸ்பிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதிக வறட்சி, வெள்ளம் இரண்டிலிருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்ள ஏரிகளின் பாதுகாப்பு மிக மிக அவசியம். மக்கள் பெருக்கம் நிறைந்த நகர்ப்புறங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான நீரை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஏரிகளை பாதுகாக்கும் களப்பணியை தொடர்ந்து செய்வோம்.